வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடம் என்ன பலன்கள் சொல்ல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பொருளாதாரம் அவ்வளவு சிறப்பு குறைவு தான். மூன்றாவது நபரை எந்த இடத்துலையும் பெரிய அளவில் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு தான் நான் கேட்டால் சொல்லுவேன். குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வீலரில் லாங் ட்ராவல் பண்ணுறது, அதனால் முதுகு வலி, முட்டி வலி, கால் பிரச்சனை, அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரியான பயண முறைகளை நீங்கள் தேர்வு செய்யுங்க. அதை விட்டுட்டு 2 வீலர்லேயே லாங் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் கிரிவலம் போகிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கிறது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கடினமாக குடும்பத்தில் உழைக்கக்கூடியவங்க, நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பாரப வருடத்தில் மட்டும் குறைச்சிக்கோங்க. இறை வழிபாடு, ஆன்மீக நம்பிக்கை இதெல்லாம் இருக்கணும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் கோயில் விஷயங்கள்னு சொல்லிட்டு தேவையில்லாத உடல் உழைப்புகளை நீங்கள் செலுத்தாதீங்க. இந்த பாரப வருடம் அதுக்கு சிறப்பான ஆண்டு கிடையாது. அதே மாதிரி உணவு செரிமானம் போன்ற பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக இருக்கும். பயணம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லாபம் உண்டு. கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஆண்டு. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாரப வருடம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குது. இந்த பாரப வருடத்தில் விசாக நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா குருமார்கள், அதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, அதே மாதிரி திருமலை முருகன் கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷம். முத்துக்குமார சுவாமி கோயில் வழிபாடு, திருத்துவா முத்துக்குமார சுவாமி கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாரப வருடத்தில் ஒரு வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் தீர்த்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். இந்த வருடம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப சிறப்புகளை கொடுக்கும். மாறுபட்ட கோணத்தில் எதையுமே சிந்திக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பாரப வருடம் என்ன விதமான பலன்களை வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு இந்த பாரப வருடம் நல்ல வருடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல வருடம் தான். எங்கேயும் எதுலேயும் மனசில் பிடிச்ச விஷயத்தை அப்படியே சொல்லிடுவீங்க. அதே மாதிரி அப்படியே செயல்படுத்துவீங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும் எந்த இடத்துலையும் கவலைப்பட மாட்டீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். தடைப்பட்ட வேலைகள், தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட தொழில் முயற்சிகள் மறுபடியும் துளிர்விட்டு மலரும். கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படின்ற பிரச்சனை அந்த போட்டி அப்படிங்கிற மனப்பான்மை விலகி விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் நீங்கும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குழந்தைங்களால் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறது. குழந்தைங்களோட படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் சர்வ நிச்சயமாக இருக்குது. பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்காக இல்லை, உங்களுடைய தொழிலுக்காக வெளியூர் போய் தொழில் பண்ணுறது, அதுலேயும் இரவு நேர தொழிலுக்காக வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, அங்கே போய் செட்டில் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வர்றது, இது போன்ற விஷயங்கள் மாறி மாறி உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அப்படின்னு பார்க்கும்போது 7, 8 இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனை வழிபடணும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கணும், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கணும். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். சிவபெருமான திங்கட்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது அல்லது பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கிறது மிகப்பெரிய நல்லது. செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நரசிம்மர் கோயில் வழிபாடு. கணபதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகமான கார உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது, மேக்சிமம் தவிர்த்துக்கணும். அப்போ என்ன தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும், பச்சை நிற காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். உணவில் உணவு அதாவது வேக வச்ச உணவு இல்லாமல் வேக வைக்காத
இயற்கையாக நம்ம சொல்லக்கூடிய காய்கறிகளை வெட்டி அதை வந்து கலந்து சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் சாலட்னு சொல்லக்கூடிய உணவுகள், அதே மாதிரி வந்துட்டு இயற்கையாக சாப்பிடக்கூடியது, அப்படியே கடித்து சாப்பிடக்கூடியது, புரோட்டீனுக்கு அதிகமாக உள்ள கண்டென்ட் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பயணத்தின் மூலமாக வயிற்று உபாதைகள் அதிகம் வர காத்துட்ருக்கு. இதனால் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது தான் ரொம்ப 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 உத்தமமான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பயணங்கள் போகும்போது வாகனங்கள் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இடம் வாங்கும்போது இடத்துல டாக்குமெண்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும். இடம் வாங்கிட்டு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. குழந்தைகளால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் கலந்துக்கணும். கலந்துக்கிறது மிகப்பெரிய நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டினால அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு தான். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.